உலகத்தின் ஒரு மிகச்சிறந்த பந்தங்கள், இறைவனுக்கு அடுத்த அந்தஸ்தை வகிப்பவர்கள், இன்னும் சொல்ல போனால் சொர்க்கமே இவர்கள் கையில் தான் இருக்கிறது, அல்லாஹ்வின் சந்தோஷமும் இவர்கள் கையில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமிக்க பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன ஒரு ஆயத்தை ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள். பிரதானமான சூறாவாக இருக்கக்கூடிய பனி இஸ்ராயிலிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் மனிதனுக்கு தீர்ப்பு செய்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேருமோ வயோதிக நிலையை அடைந்து விட்டார்களே ஆனால், செயலற்று போய்விட்டார்களே ஆனால், பலா தகுல்லஹுமா உஃப், அவர்களை பார்த்து ச அப்படின்ற அந்த வார்த்தையை கூட நீங்கள் சொல்லக்கூடாது. பலா தன்ஹர்ஹுமா, அவங்களை நீங்க ரெண்டு பேரையும் நீங்க வெறுக்கக்கூடாது. அகுல்லஹுமா கௌலன் கரீமா, மரியாதைக்குரிய வார்த்தைகளை பெற்றோர்களிடத்தில் பேசுங்கள். அவங்க முன்னாடி பணிவனும் ரெக்கையை வச்சு அப்படி தாழ்த்திடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவங்க ரெண்டு பேர்த்துக்காக நீங்க கேட்கக்கூடிய துவா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் சின்ன வயசுல எங்களுடைய பெற்றோர்கள் எங்கள் மீது கருணையோடு எங்களை வளர்த்தது போல நீயும் உன்னுடைய கருணை அவர்கள் மீது நிலை பெறச் செய் என்று துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். பெற்றோர்களுடைய விஷயத்தில் இந்த உலகத்தை பொறுத்தவரை, மறு உலகத்தை பொறுத்தவரை காம்ப்ரமைஸே கிடையாது. பெற்றோர்களை நோவினைப்படுத்தவன் எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி, வேதனைப்படுத்தியவன் எவ்வளவு பெரிய அல்லாமாவாக இருந்தாலும் சரி, அவன் அல்லாமாவும் அல்லது அவனுடைய பெரிய பெரிய அந்த பட்டங்களும் பதவிகளும் அல்லாஹுக்கு பொறுத்தவரை பலனற்ற ஒன்று, மண்ணாய் போன ஒன்று. பெற்றோர்களுடைய நோவினையை பெற்றவன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மறுமை நாளில் தான் மற்ற எல்லா பாவங்களுக்கும் தண்டனை. தொழுகையை விடுதல், நோன்பை விடுதல், விபச்சாரம் செய்தல், கொலை குற்றம் புரிதல், தண்ணி அடித்தல், இது போன்ற பெரும்பாவங்களுக்கெல்லாம் மறுமையில தான். சில தண்டனைகள் வேணா உலகத்துல கிடைக்கலாம், ஆனா மோஸ்ட்லி மறுமையில தான். ஆனா பெற்றோர்களுடைய விஷயத்துல ஒருத்தன் முன்பின் ஆயிட்டான்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய விஷயங்கள்ல. ஏன்னா நமக்கு இளமை பருவத்துல பெற்றோர்களை சர்வ் பண்றது ஒரு சாதாரணமான விஷயம்தான். வயோதிக காலகட்டத்துல தான் ரொம்ப சவாலான விஷயம். அவங்க இளமையா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க உங்களை சுமப்பாங்க. ஒரு வேலையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டு பைய தூக்கிட்டு வர்றீங்கன்னு சொன்னா தாய் என்ன செய்வா? தம்பி நான் கொண்டுப்பா, ஒரு பையன் நான் கொண்டு வரேன்னுவா. பெத்த தாய் சொல்லுவா, இல்லம்மா நான் கொண்டு வரேன், இல்லப்பா கொண்டா நான் கொண்டு வரேன்னு சொல்லி உங்களோட சேர்த்து கூட சுமப்பாகும். அதான் நான் ஏற்கனவே சொன்னதுண்டு. பெற்றோர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, ஒரு பைய தூக்கிட்டு வருவார், வயது முதிர்ந்த ஒருவர் என்ன செய்வாருன்னா பைய தூக்கிட்டு வருவார். பைய தூக்கிட்டு வெயில்ல வெம்பரத்தான் காட்டுல வருவார். உள்ள நுழைவாரு. அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள்லாம் ஓடி அந்த பைய என்ன செய்யும், திறந்து உள்ள அப்பா என்ன வச்சிருக்குது, வாப்பா என்ன வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கும். ஆனா ஒரு ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய முதிய கிழவி ஒருத்தி மட்டும்தான் என்ன செய்வான்னா, மற்றதெல்லாம் மற்ற மனைவியும் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் பையை பார்த்தன. ஆனால் அந்த வயோதிக கிழவி எதை பார்ப்பால் தெரியுமா? பெற்ற மகனின் அந்த வயோதிக பிள்ளையின் வயிற்றை பார்ப்பாள். மற்ற பிள்ளைகளாம் வாப்பா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்கும். ஆனா அவ கேட்பா, மகனை சாப்பிட்டுட்டியா, வெயில்ல ரொம்ப தூரம் வந்திருக்கிறிய, சாப்பிட்டியான்னு சொல்லி அந்த வயதான காலகட்டத்திலையும் கேட்பா. சகோதரர்களே, அதுதான் தாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு அழகான ஆத்மார்த்தமான ஒரு பந்தத்தை பெற்றவர்களுக்குள்ள மட்டும்தான் வைத்திருக்கிறான், வேற யார்கிட்டையும் வைக்கல. கர்ப்ப கிரகத்துக்குள்ள பயணம் செஞ்சோம், குழந்தையா இருக்கின்ற நேரத்துல தாயின் மடியில பயணம் செஞ்சோம். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தந்தையின் தோல் புஜத்துல தான் அவன் தான் வாகனமா மாறிடுறான். சகோதரர்கள், சுவற்றில் அடிக்கப்பட்ட பந்து எப்படி அடித்தவன் பக்கம் திருப்பி மீள்கிறதோ, அதே போல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ பெற்றோர்களுக்கு, அதே ரிப்ளே தான் உங்க பிள்ளைங்க நமக்கு தரலாம். அதான் பாதுகாக்கணும். நாம கொடுக்கக்கூடிய கண்ணியத்தின் காரணமாக நம்ம பிள்ளைகள் நம்மளை ரொம்ப மதிக்கிறாங்க. சகோதரர்கள், ஜப்பானிய ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லப்படுகிறது. நடன மங்கையை விரும்பிய ஒருவன், ரொம்ப பேரழகி, அவளை விரும்பக்கூடிய ஒருவன்
பிறந்த நாள் பரிசாக என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறாள், எனக்கு பரிசை உன்னால் தர முடியாது என்று சொல்கிறார். உன் மீது உயிரையே வைத்திருக்கிறேன், என் உயிரை கேட்டா கூட நான் தந்துடுவேன், நீ என்ன எனக்கு பரிசு தர முடியாதுன்னு சொல்ற? சரி, நீ உயிரை வைத்திருக்கக்கூடிய உன் தாயின் இதயத்தை எனக்கு பரிசாக கொடு என்று கேட்டாலாம். உடனடியாக என்ன செய்தான்னா, அந்த நேரத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த காதல் மோகத்துல கண்டிப்பா கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, பயணம் செய்து பாவமறியாமல் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய பெற்றவளின் கழுத்தை பிடித்து நெரித்து அவளை கொலை செய்து இதயத்தை கிழித்து, நெஞ்சை கிழித்து, இதயத்தை அப்படி பிச்சு என்ன செஞ்சான்னா பிறந்தநாள் பரிசு காதலிக்காக கொண்டு வருகிறான். வரக்கூடிய நேரத்துல வேகமாக வந்தவன் நிலை தடுமாறி அந்த படிக்கட்டுல லேசா கால் இடறி என்ன செய்யறான்னா கீழே விழுந்துடுறான். எங்கேயோ எட்டி போய் அந்த இதயம் சிதறி போய் விழுகிறது. விழுந்த உடனே அந்த இதயம் துடித்ததாம், என் மகனை நீ பார்த்து செல்லக்கூடாதா, உன் தலை முழுவதும் ரத்தம் வந்து விட்டதப்பா அப்படின்னு சொல்லி. இதுதான் தாய், இது உருவகம்தான். ஆனா இதே மனோபாவம் தான் பெற்ற தாய்க்கு இருக்கும். வேற மற்ற உறவுகளுக்கெல்லாம் இதெல்லாம் கம்மி தான். மற்ற உறவுகள் நீங்க என்னத்த மனைவி அப்படி இப்படின்னு எடுத்தாலும் சரி, தாயினுடைய ஸ்தானத்துல யாருமே வர முடியாது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாவை அவங்களுடைய காலடியில வைத்திருக்கிறான். ஏன் அவங்க கையில வைக்க வேண்டியதானே, அவங்க தலையில வைக்க வேண்டியதானே, ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டியதானே, தோல் புஜத்தில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதானே. சொல்லல ரசூலுல்லாஹ், அல் ஜன்னத்து தஹ்தல் அக்தாமி உம்மஹாத்திக்கும், உன்னை பெற்றெடுத்த மாதாவின் காலடியில் தான் இருக்குது, நீ பணிஞ்சுதான் போகணுன்றதுக்காக தான் அல்லாஹ் காலடியில வைத்தான். இங்க வச்சா நம்ம என்ன செய்ய மாட்டோம், குனிய மாட்டோம், இப்படி நிமிர்ந்துருவோன்றதுனாலதான் பெற்றவர்களுடைய காலடியில உன் சொர்க்கத்தை வைத்து உன்னை தலை கவிழ வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலடியில் சொர்க்கத்தை வைத்தான் என்று சொன்னார். காலடியில் சொர்க்கத்தை வைத்தான் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த பெற்றவர்களுடைய மனம் கோணாமல் வாழ வேண்டும். ஒரு வேளை அட்டகாசம் அட்டூழியம் பண்ணி அவங்க நம்மளை விட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பை கேட்டுருங்க. எங்க போய் கேட்கணும்? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அதிகமா ஜியாரத் பண்ணி பழகுங்க. பெற்றவர்கள் என்ன செய்யுங்க, அதிகமா எவன் ஒரு கிறுக்கன் சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு கபரு ஜியாரத்லாம் கூடாது அவன் சொல்லிட்டு போவான், அவன் செத்தவன், அவனுக்கு கிடையாது உணர்வு, நமக்கு உணர்வு இருக்குது. அதிகமா பெற்ற தாய் தகப்பனின் கபருக்கு செல்லுங்க, ஜியாரத்து பண்ணுங்க, அவங்கள அதிகமா துவா செய்யுங்க, அவங்கள போய் சந்திங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களுக்காக சூறாக்களை ஹதியா செய்யுங்க. இது ஒண்ணுதான் நீங்க பெற்றோர்களுக்கு செய்த அந்த துரோகத்திற்கு சரிக்கு சமமாக அவர்களை குளிர்விப்பதாக மாற முடியும். இல்லைன்னா வேற நம்ம என்னத்தை இது பண்ணாலும் சரி, அந்த பெற்றவர்களுக்கு செய்யக்கூடிய துவா மட்டும்தான் சகோதரர்களே அவர்களுடைய உள்ளத்தின் காயங்களை ரணத்தை ஆக்கக்கூடியதாக மாறும். வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் எல்லா மாந்தர்களையும் பெற்றோர்களை மதிக்கின்ற மக்களாக ஆக்குவானார்.